ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா, நாங்கள் வந்து கடற்கரைக்கு மீன் வாங்க போனோமா. ஸோ அங்கே மீன் வாங்க போன இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் போகிறதுக்குள்ளே தீர்ந்துடுச்சு, கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்கூல் லீவாக தூங்கி முழிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துகிட்டு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போகணுன்னா ரொம்பவே டைம் எடுத்துடுது. அப்போ போகும்போது இல்லைன்னு, ஆமாம் நண்டு தான். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அங்கன்னா ஏலம் விட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் என்னென்னா பக்கத்தில் வந்து பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பாட்டி எங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ வந்து ஏலம் வந்து பக்கத்தில் ஒரு சில ஆட்கள்லாம் வாங்கி அங்கேயே வச்சு தான் வியாபாரம் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். அதனால அந்த பாட்டிகிட்ட பாட்டி மீன் தாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுருந்து. அதில் அந்த பாட்டியும் சரி ஓரளவுக்கு பேமெண்ட் போட்டு தந்தாங்க. ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட எனக்கு தெரிஞ்சவங்கனால கொஞ்சம் கம்மி பண்ணியும் தந்தாங்க. அப்புறம் வந்து நண்டு வந்து என்னோடய குட்டி பையன் ரொம்பவே சாப்பிடுவான், நல்லா பிடிக்கும் அவனுக்கு நண்டு. அதனால் நண்டும் கேட்டிருந்து. ஸோ நாங்கள் இடையில வாங்கும்போது ஒரு கிலோ 450 என்னதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 450 ரூபாய்கிட்ட இருக்குன்னு தோணுது, மறந்துடுச்சு கரெக்டாக. ஆனால் நாங்கள் வந்து அப்போ 200 ரூபாய்க்குன்னு வாங்கியிருந்தோம். ஏன்னா இவனுக்கு ரொம்ப ஃபேவரெட்னால நாங்கள் மோஸ்ட்லி அந்த நண்டு பார்த்தா வாங்குகிற பழக்கம் உண்டு. அதனால் பாட்டிக்கு தெரியும். என்னோடய குட்டி பையனும் வந்திருந்தானே எங்கள் கூட. அப்போ அவன் சொன்னான், மம்மி நண்டு நண்டு. அதுவும் அவனுக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா, எப்படி சொல்ல, கொஞ்சம் க்யூட்டாக அந்த பாட்டிகிட்ட சொல்லலாம், பாட்டி இந்த நண்டு கொஞ்சம் தருவீங்களா அப்படின்னு. அந்த பாட்டிக்கு ரொம்ப ஷை ஆயிடுச்சு. ஐயோ மக்கா உனக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு தந்தாங்க. இந்த நண்டுக்கு எங்களுக்கு குறைவாக தான் ரூபா வாங்கினாங்க. பட் அதுக்கு இது ஒர்த்து தான், ஓகேவா. அப்புறமா மீன்லாம் வாங்கிக்கிட்டு அதை பாட்டி அதுவும் வாங்கும்போது, மக்களே நீ நல்லா சாப்பிடும் மக்களே, நான் நண்டு கிடச்சா அடுத்தால வரும்போது என்கிட்ட நண்டு இருந்தால் இல்லைக்கு நான் சும்மாவே தரேன் மக்களே அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் நம்ம அப்படி வாங்க விடாதுல. ஏன்னா வயசானவங்க என்னென்னா அவங்களுக்கான ஊதியத்தை நம்ம பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அடுத்தால வந்தால் இது மீனை வெட்டுற நேரத்தில் எங்கள் மாமி சொல்லிட்டாங்க, அது வந்து இதை உரித்து தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு பின்ன உரிக்க வரவும் செய்யாது. கிளாத் மீன்லாம் உரிச்சிருக்கேன். அதை விட இது ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு, ரொம்ப கோவமும் வந்துருச்சு. ஏன்னா எங்கள் மாமி வந்து பக்கத்துல வந்துட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு சொன்னாங்களா. அதனால என் ஹஸ்பண்ட் வந்து அப்போ இந்த நீயே உரிச்சு தந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாமிகிட்ட கொடுத்தாங்க. மாமி ட்ரை பண்ணாங்க, அது வரல. ஏன்னா ஒரு மாதிரி வலிக்கு எடுத்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் கஷ்டப்பட்டு எடுத்து இழுத்து எடுக்கக்குள்ளே எப்பா சிவமே போன மாதிரி ஆகிட்டு அதை ஒரு வழியாக உரிச்சு எடுத்துட்டேன். என் ஹஸ்பண்டோட வேலை என்னென்னா, அந்த ஃபிஷ் வந்து கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். மற்ற ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணி கொடுக்கணும். அவங்க எதை நோகாமல் நொங்கு திம்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மெத்தட் மாதிரி தான் அவங்க வந்து ஒரு இது இல்லாமல் அழகாக கட் பண்ணி தந்துட்டு போக வேலை. அதுக்கு நானே தான் கட் பண்ணிடுவேனே, எனக்கு என்ன கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி தோணும். சரி அந்த வேலையாவது செஞ்சு தராங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் மீன் கட் பண்ணி எடுத்து முடித்த உடனே கோயில் ஃபெஸ்டிவல் வந்துச்சு. அப்போ சட்டுன்னு போய் துணி எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், துணி எடுக்கிறதுக்காக மீனை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு, இப்போ வந்து மாமி வீட்டில் இருந்தால் மாமியை சமையல் பண்ணிடுவாங்க. பட் மாமி வீட்டில் இல்லை, அதனால் உள்ளே வச்சுக்கிட்டு நான் என் போல் தேங்காய் திருவி வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா அப்படின்னா மாமி வந்தால் சமைச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு போனால் கடைக்கு ஒரு வாட்டியுமே கூப்பிட்டு போக மாட்டாங்களா. ஏன்னா அது நான் இன்னொரு டாப்பிக்கில் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமே. அது ஏன் என்ன கடைக்கு அவங்க கூட கூப்பிட்டு போக மாட்டாங்கங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் இந்த வாட்டியை நம்ம அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டுன்னு போனேன். ஒரு 2 ட்ரெஸ்ஸை எடுத்தேன். உடனே 10 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோமா. அங்கே வந்து நம்ம ஒரு 10:15 10:20 போல் ரீச் ஆகணும். நாகர்கோவிலுக்கு தான் ரீச் ஆகணும். உடனே ஒரு 10 மினிட்ஸ் கூட எனக்கு ஆகலை சூஸ் பண்ணதுக்கு. சட்டுன்னு எடுத்துகிட்டு உடனே வந்துட்டேன். அதில் எனக்கு ஆரி ஒர்க் திங்ஸ்லாம் வர வாங்க வேண்டியது இருந்து, அதனால் நம்மளை கஷ்டப்படுத்தினா நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டு போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் போக்கில் வந்துட்டேன். வந்த பிறகு சமையலுக்கான ப்ராசஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதில் பண்ணேன். அப்புறம் வந்தோடனே நண்டும் கழுவ வேண்டிய வேலை இருந்துச்சு. அது வந்து ஏன்னா நண்டு ஐட்டங்கள்லாம் மாமி சமைக்க மாட்டாங்க, ப்ளஸ் அதை தொடக்கூட மாட்டாங்க. நம்ம தான் அந்த இதெல்லாம் பண்ணணும். இன்னொன்று நான் வைக்கிற நண்டு சமையல் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் வந்து எங்கள் குட்டி பையன் சாப்பிட ஆரம்பிச்சவருக்கு ரொம்ப ஒன்றும் அந்த நண்டு திங்க மாட்டோம், திம்போம், ஆனால் அந்தளவுக்கு எடுக்க மாட்டோம். அவனே சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறது. அதோட கிரேவி தான் மோஸ்ட்லி அவருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு வழியாக சமையல்லாம் முடிக்கவே ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ஒரு 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வரவழில் கரும்பு ஜூஸ் குடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் வாய் பார்த்துட்டு அதில் வரவழில் ஒரு இவங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்ணாங்க.
அவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் கதையை விட்டுக்கிட்டு அப்படி இப்படிமா வரதுக்கே ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக இன்னொரு விஷயம்னா என் ஹஸ்பண்டோட ஹேபிட் என்னென்னா என்னை வந்து சமைக்க விட மாட்டாங்க. அதாவது மீன் கறிலாம் வைப்பாங்களா, மாமி சமைக்கிற சமையலை வந்து என்ன செய்ய விட மாட்டாங்க. அது என் அம்மா வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம செய்வோம். எத்தனை மணி இருந்தாலும் எங்கள் அம்மா வைக்கட்டும் அப்படிம்பாங்க. அப்போ இருங்க பட்னி கிடங்க எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லைன்னா நான் நேரத்தையே வச்சுருப்பேன். மாமி வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. மாமி வந்தோடனே நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து கொடுத்தேன். மாமி வந்து கறியை கூட்டினாங்க. அந்தளவு வந்து அடுப்பில் வச்சுடுத்து சமையலை முடித்தாங்க. அதுக்கே 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதில் பசிக்குன்னாங்க. நான் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படி தானே, அவங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது எங்கள் அம்மா தான் சமைக்கணுன்ட்டு. அதனால் இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் அதுக்குள்ளே நண்டெல்லாம் வச்செடுத்து நம்ம அப்படியே ஃபுல் கட்டியாச்சு. நல்ல சாப்பாடு. பட் இன்றைக்கி எப்பவும் போல் நண்டு வந்து உண்மையிலே அந்த ஃப்ரெஷ் நண்டு வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தின்னுட்டு எடுத்துகிட்டு சும்மா வீட்டில் இருக்க மனசு வருமா வராதில்ல, அதனால அப்படியே நாங்கள் என்ன பண்ணோன்னா பீச் போவோம்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போகும்போது என்ன ஆயிடுச்சு, என்ன சொல்ல, நல்ல தண்ணி. இது வரைக்கும் அப்படி வந்து அலை வந்து வந்ததே கிடையாது. இது என்னென்னா ரொம்ப ஹெவி தண்ணியாக தூங்கு மக்களே. இது வந்து ரொம்பவே ஹெவியாக தண்ணியாட்டு இருந்துச்சா, அதனால சரின்னு சொல்லிட்டு அதுவும் போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களை வந்து அங்கே நிற்க விடலை. அதுதான் மெயினான விஷயம். அவங்க வந்து எங்களை நிற்க விடலை. போங்க நாங்கள் அதில் இன்னொரு 2 ஃபேமிலி வந்து அவங்க கொஞ்சம் எதிர்த்து பேச மாதிரி ஏன்னா நாங்கள் வெளியே இருந்து பார்க்குறோன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை வெளியும் நிற்கங்க, ஆனால் உண்மையிலே நல்ல அலை அடிச்சிருந்து. இன்னொன்று அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியான ஏரியா கிடையாது. ஸோ அதனால் வெளியே வேறு நிற்கக்கூடாது, தள்ளி போங்க. ஏன்னா எல்லாருமே குட்டீஸை கூப்பிட்டு வந்தாங்க. அதனால் தள்ளி போங்கனாவளா. அதனால் ஐயோ இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம்னு சொல்லிட்டு பசங்களுமே நாங்கள் வந்து தண்ணியில் விளையாட விட மாட்டோம். ஆனால் அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமா. பசங்களும் விளையாடிட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் இதாகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா அந்த பீச் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போனோம். ஸோ எங்கள் பின்னாலேயும் மற்றவங்களும் வந்துட்டாங்க. அங்கே வந்து அங்கேயும் நல்லா அலை அடிச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து உள்ள கால் வர நினைக்க பட் வந்து முன்ன நிறைய பிளேஸ் இருந்துச்சு. அங்கேருந்து விளையாடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிள்ளைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. பார்க்கவே நல்லா சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இப்போ வந்து லீவு டைமில் வந்து இன்னொன்று சம்மர் தான், போகிறது கஷ்டம்தான். பட் லீவ் டைமில் வந்து வீட்டிலே இருந்து அவங்களுக்கும் ப்ரெஷராக இருக்கும், ஒரு இது இருக்காது. எவ்வளோ நேரம் தான் விளையாடினாலுமே ஒரே இடத்துக்குள்ளே இது பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாகும். எப்படி அங்கே இங்கேயுமோ போயிட்டு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நம்மளுக்கும் பிள்ளைங்க வந்து விளையாடுறதை பார்த்து கொஞ்சம் ஜாலியாகவும் அப்படியுமா இருக்கும். அந்த நேரத்தில் வந்து என்னென்னா அங்கே வந்து ஒரு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் நடந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு இருந்தோம். நான் அந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்டை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன சொல்ல, அந்த நாள் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக நல்ல ஜாலியாக ரொம்ப ஃபன்னியாக சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா என்ன சொல்லணும், நீங்களும் வந்து இந்த டைம் வந்து பிள்ளைங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்னொன்று வர வழியில் கொல்லாம்பழம் கலவண்டு சாப்பிட்டோம். உண்மையிலே அதோட டேஸ்ட்டே வேறு. நம்ம வந்து எங்களுக்கும் கொல்லாம்பழ தோப்பு உண்டு, பட் இருந்தாலும் வளம்பாங்க, இருந்தாலும் அடுத்த இடத்துல சாப்பிட்றது வந்து தனி ருசி தானே. அங்கேருந்து கொல்லாம்பழமும் ஆட்டையை போட்டு தின்னுக்கிட்டு அதனால அப்படியே வீட்டுக்கு வந்தோம். ஸோ இந்த நாள் ரொம்பவே அழகாக அமைஞ்சிச்சு. உங்களுக்கும் நல்லாவே அழகாக அமையணுன்ட்டு நினச்சிக்கிட்றேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் வாட்சிங்.